வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 72nd நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் ஆஃப் தமிழ் மூவிஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம 10 அவார்ட் வாங்கியிருக்கோம். நேஷனல் அவார்ட். இது ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ, அதில என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா, ராயன், அமரன், மெய்யழகன், மகாராஜாங்கிற 4 படத்துக்கு, அப்புறம் கேப்டன் மில்லர் 5 படத்துக்கு உண்டான அவார்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அதில ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில வாங்கியிருக்கோம். அதில தனுஷ் வந்து 2 படத்துக்கு அவார்ட் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஃபிலிம் இன் ராயன் படமாகட்டும் அண்ட் கேப்டன் மில்லரில் ஸ்பெஷல் மென்ஷன்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. இது ரொம்ப ப்ரவுட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ எப்படி சொல்கிறது, தனுஷ் வந்து ஓவராலாக 5 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தமிழ் ஆக்டராக. அவருக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய சாதனை. இது ஆஸ் எ ஃபேனாக இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அண்ட் தமிழ் ஆக்டராக ஒருத்தர் இந்த அளவுக்கு இருக்காரு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, பாஸ்ட் 2 டேஸாக ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க தனுஷோடைய இது வந்து ராயன் படத்துக்கு அவார்டா, தனுஷ்க்கு வந்து அவருக்கு ஏதோ லிங்க் இருக்குது ஜூரி கூட, அது இதுன்னு நிறைய சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, மெய்யழகன் படத்துக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு, அது அங்கே ஜூரி செலக்ட் பண்ணுறது தான், அதை நம்ம இங்கே எதுவும் இது பண்ண முடியாது. இதே நீங்கள் ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 2018 வட சென்னைங்க ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்கான நேஷனல் அவார்டு எதுவும் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் யாராவது சொன்னாங்களா வட சென்னைக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு? ஸோ அதுதான், ஒரு நல்ல படத்துக்கு மிஸ் அவுட் ஆகல, ஒரு படத்துக்கு கிடைக்கலாம், இதுதான் அங்கே விஷயம். ஸோ அது எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்திருக்கு, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம், நம்ம அவரை கங்க்ராட்ஸ் பண்ணோம், அவரை வெல்கம் பண்ணோம். அதை விட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இது என் சைடில் இருக்கிற என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். Until then, signing off, நான் அபி, speak with அபி.